Hey folks, welcome to my channel நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நாம செய்ய போறது ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை. ஆக்சுவலா கும்பகோணம் ஸ்டைல் ரவா தோசை நம்ம செய்ய போறோம். ஸோ ரவா தோசை செய்வதற்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பவுல் இல்லை ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் போடுறது வந்து ஒரு கப்பு. அந்த கப்பு பார்த்துக்கோங்க, சின்ன கப்பு. அந்த கப்பில் நான் ஆட் பண்ணுறது வந்து ஒரு கப்பு ரவை ஆட் பண்ணுறேன். இப்போ அடுத்தது நான் ஆட் பண்ணுறது வந்து அரிசி மாவு. அதாவது ஒரு கப் ரவைக்கு 3 கப் அரிசி மாவு ஆட் பண்ண போறேன். இது ரெண்டாவது கப்பு. ஒரு கப் ஆல்ரெடி ஊத்திட்டோம். அடுத்தது கப் நம்பர் 2 அரிசி மாவு. இப்போ கப் நம்பர் 3. இதோட இன்னும் முடியலைங்க. 3 கப் அரிசி மாவு ஊத்தியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மைதா மாவு. அப்கோர்ஸ் இந்த ஹோட்டல் ஸ்டைல் கும்பகோணம் ஸ்டைல்ல நீங்க சாப்பிடணும்னா மைதா ஆட் பண்ணி தான் ஆகணும். மைதா உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை. மைதா வந்து எவ்வளவு ஆட் பண்ண போறோம்னா 2 கப் ஆட் பண்ண போறோம். ஸோ இது வந்து கப் நம்பர் 1. அடுத்தது இதே மாதிரி இன்னொரு ஒரு கப்பு. ஸோ இந்த கப் பாத்தீங்க இல்லையா, இந்த சின்ன ஒரு கப்பு வந்து இந்த நான் இப்போ ஆட் பண்ண ஒரு கப் ரவா, அதுக்கப்புறமா 3 கப் அரிசி மாவு, 2 கப்பு மைதா, இதெல்லாம் சேர்த்துனா ஒரு 10லேருந்து 12 தோசை வரும் இந்த கப் சைஸுக்கு. இப்போ 3த்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது தேவையான அளவு கருவேப்பிலை, அதுக்கப்புறமா சின்ன சின்னதா இஞ்சியும் சின்ன சின்னதா பச்சை மிளகாயும் வெட்டி வச்சுட்டு இருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா வெங்காயம் போடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஆனியன் ரவா தோசை செய்யணும்னு இருந்ததுன்னா வெங்காயம் ஆட் பண்ணுங்க. அடுத்தது வந்து குருமிளகு, பிளாக் பெப்பர், அது வந்து எவ்வளவு வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப அதிகமா ஆட் பண்ணிடாதீங்க. நான் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க 1க்கு 2 ஸ்பூன் ஆட் பண்ணா ஆட் பண்ணுங்க. அடுத்தது சீரகம். ஸோ இதெல்லாம் போட்டீங்கன்னா தான் அந்த நீங்க அந்த டிப்பிக்கலா வந்து ஒரு சங்கீதாலேயோ சரவண பவன்லயோ சாப்பிடுறீங்க பாத்தீங்களா ரவா தோசை, அந்த ஸ்டைல்ல இது வரும். அடுத்தது தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு அடுத்தது தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தேவையான பொருள் வந்து தண்ணி, வாட்டர். ஸோ வாட்டர் எதுக்கு ஆட் பண்றோம்னா இது நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம வந்து இதை பேசிக்கலி ஒரு பேட்டரா கன்வெர்ட் பண்ண போறோம் இப்போ. ஸோ இப்போ இதை நல்லா ஸ்டிர் பண்ணிக்கணும். இந்த விஸ்க் இருக்கு பாத்தீங்களா, அதாவது வந்து கடையறதுக்காக யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதை தான் நான் யூஸ் பண்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாவும் இருக்கக்கூடாது. ஸோ தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. நான் கடைசியா உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் இது வருது அப்படிங்கிறதையும் க்ளோஸ்அப்ல காட்டுறேன். ஸோ நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு 2 to 3 மினிட்ஸ் பொறுமையா வந்து இதை வந்து ஸ்டிர் பண்ணுங்க. அதாவது அப்படியே தின்னா இருக்கணும் மாவு. அதாவது ஒரு தின் கன்சிஸ்டன்சியில வரணும்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது மாதிரி இருக்கணும். அண்ட் நீங்க போட்ட மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா ஸ்டிர் பண்ணாதான் உங்களுக்கு வந்து எந்தவித லம்ஸும் இல்லாம கிடைக்கும் அது. ஏன்னா இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிருக்கோம். எல்லாம் நல்லா கரெக்டா வந்து இந்த மிக்சரோட மிக்ஸ் ஆகணும். ஸோ பாருங்க, இது வந்து இது செஞ்ச பிறகு நீங்க வந்து ஒரு ½ an hour இந்த மாதிரி ஒதுக்கி வச்சிருங்க. பாருங்க, நான் க்ளோஸ்அப்ல காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு. அடுத்தது நமக்கு தேவையான இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா இதுதான் டிவைஸ், தோசைக்கல். ஸோ அப்படியே வந்து 1 ஸ்பூன் அந்த ஒரு இது கப் இருக்கு பாத்தீங்களா, எந்த கப் நான் யூஸ் பண்ணணும் அதே கப் எடுத்து நான் இந்த ஸ்டைல்ல ஊத்தினேன். நான் ஊத்தின ஸ்டைல் நீங்க பாத்துக்கோங்க இன்னொரு வாட்டி வீடியோல. அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு எண்ணெய். மக்கள் இதுல வந்து முக்கியமான ஒரு மேட்டர் என்னன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆயிருக்கணும். ஸோ தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சா அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து ஒரு சின்ன டிப் என்னதுன்னா, நீங்க வந்து மேல லைட்டா தண்ணியை தெளிச்சு பாருங்க. தண்ணி வந்து அப்படியே சிசிலா இமீடியட்டா எவாபரேட் ஆயிடும். தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சுன்னு அர்த்தம். நீங்க வந்து எண்ணெய் தவிர கீ கூட ஊத்திக்கலாம், நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாவுல வந்து இந்த பேட்டர்ல வந்து வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப பிரமாதமா வரும். முக்கியமான மேட்டர் என்னன்னா வந்து நீங்க வந்து இந்த தோசைக்கல்ல வந்து நல்லா சூடா இருக்கணும். நீங்க வந்து இந்த மாவை வந்து ஊத்துறதுக்கு முன்னாடி இமீடியட்டா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஊத்திடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி பேட்டரும் நல்லா ரெஸ்ட் பண்ணுங்க. ஒரு ½ an hour ரெஸ்ட் பண்ணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த தோசை வந்து அந்த ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசால வந்து நல்ல கன்சிஸ்டன்டா வரும். எப்பவுமே இதுல வந்து ஃபர்ஸ்ட் தோசை கொஞ்சம் மக்கார் பண்ணுங்க. நான் பின்னாடி உங்களுக்கு தோசைகள் பின்னாடி ஒரு தோசை அவங்க கண்ணுக்கு தெரியுது. அந்த தோசை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா வந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஓரளவுக்கு நல்லாவே தான் வந்தது. இப்போ ஒரு 3 மினிட்ஸ், ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா இதோடைய தோசாவுடைய அடுத்த, அதாவது வந்து அந்த சைடு வந்து நல்லா வந்து வெந்துருச்சு, நல்ல கிறிஸ்பியா வரும். தேவைன்னா வந்து உங்களுக்கு சைட்ல வந்து இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊத்திக்கோங்க.
ஸோ இது கூட வந்து கட்டி சட்னி வந்து செம காம்பினேஷன். என்னுடைய ஸ்மால் ஆனியன் கெட்டி சட்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுடைய ரவா தோசை வந்து குக் ஆயிட்டு வருது. இப்போ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கே பார்த்தா தெரியும், ஒரு மாதிரி ட்ரை ஆயிடும் அந்த ரவா தோசை. உங்களுக்கு மேலேருந்து பார்க்கும்போது ஒரு ட்ரைனஸ் தெரியும் அந்த ரவா தோசையில. அப்போ வந்து அந்த ப்ரீவியஸ் சைடு எல்லாம், அதாவது அதர் சைடு வந்து நல்லா கிறிஸ்ப் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம் அதுக்கு. இப்போ எடுத்து வேணும்னா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி நீங்க ரொம்ப நேரம் போட தேவையில்லை. அதாவது ஒரு 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 ஃபியூ செகண்ட்ஸ் பாத்தீங்களா, நம்மளுடைய ரவா தோசை வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் ஸ்மால் ஆனியன் சட்னியோட வந்து நீங்க தொட்டு சாப்பிடுங்க. அந்த வீடியோவையும் தயவு செஞ்சு போய் பாருங்க. இந்த வீடியோ வந்து நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். மீண்டும் இன்னொரு அற்புதமான ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.